திருப்பரங்குன்றத்துல விளக்கு பிரச்சனை. ஆனா 1000 விளக்குல அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது பகுத்தறிவு விளக்கு உள்ள இடம். சர்பேட்டி தியாகராஜர் முதல் முறை 1000 விளக்கு மாடல் ஸ்கூல்ல மதிய உணவு திட்டத்துக்கு உலகத்துக்கு பாடம் நடத்தி கல்வியை உயர்த்தின இடம் நம்ம 1000 விளக்கு. இன்னைக்கு இந்தியாவோட அரசியல் எந்த அரசியலாக இருக்க வேண்டும் என்று பல மாநிலங்களுக்கு வகுப்பு எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த இடம் 1000 விளக்கு. நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக கோபாலபுரத்தில் வாழ்ந்த முத்தமிழின் கலைஞர் பிறந்த இடம் 1000 விளக்கு. ஒருவரை அவன் பொய் சொல்வாங்க, நம்ம ஒரு டேட்டா கொடுப்போம், இதை வாங்கிட்டு அவங்க அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. கிபி 1614ஆம் ஆண்டுல ஒரு வைதீக சமய பெண் தஞ்சாவூர் காட்டுப்பகுதியில் கல்வர்களால் கழிமடிக்கப்படுறாங்க. இப்போ அங்க வக்கீர் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய சகோதரர் அந்த கல்வர்கள் கிட்ட இருந்து அந்த பெண்ணை காப்பாற்றும் போது அவர் இறந்துடுறாரு. அந்த தர்கா அதுக்காக உருவாக்கி இருக்காங்க மக்கள், அவர் மரியாதை செலுத்திருக்காங்க. அது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மேற்கில் உள்ளது. ஒரு மத நல்லெழுத்துக்கான அடையாளம் சின்ன எடுத்துக்காட்டு. ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்காங்க, ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன மாத்திருக்காங்கன்னா, அங்க இருக்கிற உழைக்கும் மக்களா இருக்கிற பிற்படுத்த மக்கள், பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்களை இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக நிக்க வைக்கிறது ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க தேர்தல் வெற்றி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டே இருக்கு. எப்ப போனாலும் ஏதாவது ஒரு எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் நான் பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவன் பேசுவாரு. பிறகு என்ன பண்ணா இஸ்லாமிய விருப்புணர்வுக்கான சில நடவடிக்கைகள் நடக்கும். பிறகு இவங்க எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணுவாங்க. என்னன்னா இப்ப பல இந்த மாதிரி இஷ்யூஸ் அவங்க அஜெண்டா மேப் பண்ணிட்டே இருப்பாங்க. பல்வேறு ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ஸ்பாட்ஸ்ல இந்து முன்னணி போன்ற அரசியல் கட்சிகள், சமூகத்தில் பயணிக்கிற எல்லா வகையான ஆளுங்களை ஏவி விடுவாங்க. அது நீதிமன்றங்களும் அதை பயன்படுத்துவாங்க. அப்ப நீதிமன்றங்கள் பயன்படுத்தும் போது மார்க் கேலண்டர்னு ஒரு ஆய்வாளர் அவர் என்ன பண்றாருன்னா, உச்ச நீதிமன்றங்களோட தீர்ப்புகள்லாம் அவர் அசஸ் பண்றாரு. இந்தியாவில் இந்த குடியரசான பெண் அவர் ஒரு 50 வருஷம் எடுத்துக்கிற 1950 to 2000 வரைக்கும் இது வரைக்கும் அவருக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் அசஸ் பண்றாரு. அப்ப அசஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நம் நாட்டில் உள்ள நீதிபதிகள் வெறும் சில பேர் தான் அவங்களோட உண்மையான ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணிருக்காங்க. ஆனா முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பூர்வீக தன்மையில உருவான அவங்களோட கொள்கை சித்தாந்தம் அதுதான் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல முன்னோக்கி இருக்கு அப்படின்னு. அப்ப இங்க நீதியோ இல்ல நியாயமோ நீதிமன்றங்கள்ல இந்த திருப்பரங்குன்றம் வெகுஜன மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை இழக்கும் செயலாக இது செயல்பட்டிருக்கா இல்லையா? தோழர் சூர்யா சேவை அவர்கள் தொலைபேசி அழைத்தார். இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் பத்தி ஒரு நூல் வெளியிட்டாச்சு. ஆனால் நூல் அறிமுக விழா 4 திசையிலும் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது முதல் முறையாக நம்ம வடக்குலேருந்து ஆரம்பிப்போம், அதுமாதிரி வடக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் வரணும் டாக்டர், ஏன்னா இது உங்கள் தொகுதியில் நடக்குது, நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு. யூஸ்வலாக நூல் அறிமுக விழாக்கள் நூல் முழுமையாக படிக்காமல் அந்த நூல் அறிமுக விழாக்கள் வரக்கூடாதுன்னு கொள்கை உடையவன் நான். அதுக்காகவே தயங்கி சொன்னேன் நான். அப்புறம் இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தோழரோட படைப்புக்காக முழுமையாக படித்துட்டு வரணும் அப்படின்காக முடிச்சு தேர்வு ஞாபகம்லாம் வந்துருச்சு. மருத்துவ தேர்வுலாம் 2 நாள் டைம் இருக்கும், உள்ள சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண மாதிரி. அப்பப்போ நடுவில் பல வேலைகள் நடுவில் ஆனால் மாண்புமிகு எங்கள் துணை பசால் அண்ணன் தெரியும், அவர் தான் எங்களோட தொகுதியின் பொறுப்பாளர் கூட. இந்த சென்னையும் காஞ்சிபுரத்தோட தேர்தல் பணிகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்கிற சூழலில் இருந்துகிட்ருக்கோம். எஸ்ஐஆர் வேலைகள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்திலையும் நிறைய பணிகள் தலைவர் கட்டளை ஏற்று அண்ணன் ஓடிட்டே இருக்காங்க. நாங்கள் ஒரு தொகுதி சார்ந்து ஓடிட்டே இருக்கோம். இந்த நிலையில் நூல் அறிமுக கூட்டம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நான் சொல்கிறேன், இது கட்டாயம் பண்ணணும். ஏன்னா நம்மளோட தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த நூல் அறிமுக விழா என்பது நம்மளோட தேர்தலோட பிரச்சாரத்துக்கு ஆரம்ப கட்டம். திருப்பரங்குன்றத்துல விளக்கு பிரச்சனை. ஆனால் 1000 விளக்குல அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது பகுத்தறிவு விளக்கு உள்ள இடம். சர்பேட்டி தியாகராஜர் முதல் முறை 1000 விளக்கு மாடல் ஸ்கூலில் மதிய உணவு திட்டத்துக்கு உலகத்துக்கு பாடம் நடத்தி கல்வியை உயர்த்தின இடம் நம்ம 1000 விளக்கு. நீதி கட்சி வரலாற்றில் படைத்து திராவிட கோரிக்கை முழுமை பெற்றுடன் என்ற நம்பிக்கையோட ஒரு விபத்தினால் இறந்து போன ஏடி பன்னீர்செல்வம் ஐயா வாழ்ந்த இடம் 1000 விளக்கு. நம் திராவிட முன்னேற்ற கழகத்தும் என்ற மாபெரும் அரசியல் சமூக இயக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவோட அரசியல் எந்த அரசியலாக இருக்க வேண்டும் என்று பல மாநிலங்களுக்கு
வகுப்பு எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த இடம் 1000 விளக்கு. நமக்கெல்லாம் சமூக நீதி கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தி இன்று தமிழ்நாட்டின் நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக வாழ்ந்த கோபாலபுரத்தில் வாழ்ந்த முத்தமிழின் கலைஞர் பிறந்த இடம் 1000 விளக்கு. ஏன் அண்ணா அறிவாலயம் 1000 விளக்கு, அண்ணா மேம்பாலம் 1000 விளக்கு, ஏன் வள்ளுவம் உலக தழைக்க மறையை பிற்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்து சொன்ன வள்ளுவர் கோட்டமும் 1000 விளக்கு. அதனால தான் இன்னைக்கு சூர்யா சேவர் அண்ணன் வந்து 1000 விளக்கு எம்எல்ஏ கூப்பிட்டு இந்த புக்கோட நூல் அறிமுக விழாவை கொண்டாடுறதுக்கான தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த நூல் படிக்கும்போது தோழருக்கு சொல்லணும், அவர் வந்து ஜியாலஜிஸ்டாக இருந்திருக்காரு, ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருந்திருக்காரு, ஹிஸ்டாரியனாக இருந்திருக்காரு, ஒரு ரிலிஜியஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மாதிரி இந்த தியோசாபிக்கல் அப்படின்னு சொல்லும் போது மதங்களை ஆய்வு பண்ணுற கூறுகளோட ஆளாக செயல்பட்டிருக்காரு. அப்புறம் சமூக அரசியலில் சமூக செயல்பாட்டெல்லாம் இருந்திருக்காரு. அரசியல் கலந்த ஒரு தன்மையோட இந்த நூல் தமிழ்நாடு எந்த அரசியல் பேச வேண்டும் என்ற படத்தை பிடிக்கிற ஒரு மாபெரும் காம்போசிஷன், அவரோட பன்முகத்தன்மையை வந்து அழகாக இந்த ஒரு புக்கில் கொடுத்துட்டாரு. ட்ரெயிலும் விட்டுறாரு, அடுத்து வரப்போகிற புக்கு என்ன புக்கு அதுக்கு ட்ரெயிலும் விட்டுறாரு. எழுதின புக்கோட கஷ்டத்தையும் இந்த புக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அதை ரிலேட் பண்ணியிருக்காரு அழகாக. அடுத்த புக்கில் வரப்போகுது, அதுக்கு முன்னால் ஊன்றதில் என்னன்னு அப்படின்னு சொல்லி சில சஸ்பென்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து புக்கில் வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ரீட். அப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ பன்முகத்தன்மை இருந்தால் தான் தமிழ் சமூக அரசியலில் பயணிக்க முடியும் என்ற ஒரு யாத்ஸ்டிக்கை பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டார் அவர். அது இந்த நூல் வந்து அவரோட அவ்வளோ பெரிய ட்ராவல் எஃபர்ட் எல்லாத்தையும் அழகாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் பழகிடுவோம். ஒரு புக்கு தானே அப்படின்னு ஒரு பழகிற நோக்கம் இருக்கும், ஒரு நூல் தானே அப்படின்னு. அந்த பழகிற தன்மையை வந்து யதார்த்தமாக மக்கள் அதை எடுத்து போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் உழைப்பு இருக்கிறது. ஐயா உனக்கு மாபெரும் உழைப்பு இருக்கிறது, மாபெரும் உழைப்பு இருக்கிறதுன்னு என்ற ஒரு அந்த அந்த உழைப்பை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துருவாங்க. அந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுக்கிற தன்மை தான் இன்னைக்கு வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் தமிழ்நாட்டில் வந்து ஊடுருவ வழி பண்ணிருக்காங்க. அதை தோழர் சூர்யா சேவியர் அவர்கள், நீ பொய்யை வந்து மூலதனமாக வச்சு பல கட்டுக்கதைகளை நீ அரங்கேற்றினா நாங்கள் கீழடிக்காரங்க தரவுகளோட திருப்பி அடிப்போம் அப்படின்னு என்ற எடுத்துக்காட்டு தான் அந்த புக். அதுவும் இன்னைக்கு நமக்கு மாண்புமிகு பார்லமெண்ட் உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்கள், எங்கள் துணை பிரதமர் அவர்கள் வந்திருக்காருன்னா, பொய்யினாலே ஒரு கட்டமைக்கப்பட்டதை வந்து தனி மனிதனாக தரவுகள் கொண்டு தகட்டெறிந்த எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் துணை பிரதமரை வச்சு இன்னைக்கு வந்து இந்த நூல் உரையை வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு அவர் வந்து ஏற்கனவே செந்தில்வேல் அவர் பேர் சொல்லி குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் இந்த ஸ்டேஜில் அமைச்சு இந்த நூல் அறிமுக விழா தொடங்க வேண்டும் என்ற அமைப்பு வந்து இன்னைக்கு தந்தை பெரியார் விருது பெற்ற அக்கா அருள்மொழி அக்கா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொது உடைமை சித்தாந்த இயல் என்பது பகுத்தறிவு சிந்தனையும் வர்க்க போராட்டத்தையும், ஏன் நமக்கு படிநிலை ஜாதி தத்துவத்தை தகட்டெறிந்து நாம் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றதுக்காக கருப்பு சட்டையும் சிகப்பும் ஒன்று சேர்ந்துதான் இந்த செய்தியை கொண்டு போகணும் என்றதுக்காக ஐயா சண்முகம் ஐயா வந்திருக்காங்க. நான் ஒரு தடவை சட்டமன்றத்தில் வந்து நம்மளோட ஜவஹர்லால் அண்ணன் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு நிகழ்ச்சி அவர் ஏரியாவில் இருக்கிற கோயில்களுக்கு உடம்பழக்கை பற்றி கேட்பார். அவ்வளோ சிறப்புமிக்க சட்டமன்றம் அது.
இந்த மத சார்பின்மைக்கான கூறு. ஸோ அதனால் இன்னைக்கு ஜவஹர்லால் அண்ணன் வந்திருக்காங்க. இந்த நிகழ்வில் வந்து இந்த ஆய்வுத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பண்ணுறாங்க. என்ன அடிப்படைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆங்கிலத்தில் ஃபெட்டிசிசம்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். என்ன ஃபெட்டிசிசம்னா, ஒரு உயிரில்லாத பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு நான் பொய்யை பிம்பத்தை கட்டி அதுக்கு நான் வந்து சடங்குகள் கற்பித்து, பிறகு அந்த சடங்குகள் கற்பித்து அது தெய்வீக தன்மை இருக்குன்னு நம்ப வைத்து மக்களை வந்து மூட நம்பிக்கையை ஆழ்த்த வைக்கிறது. அது ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா நாட்டில் காடுகளில் மலைவாழ் மக்கள் மத்தியில் வந்து பூனையோட வால், காட்டு பன்னியோட முடி, புலியோட பல்லு, இது மாதிரி பல பொருட்களை வைத்து அங்கே இனக்குழுக்களை தலைமை தாங்கும் சில இனக்குழுக்கு தலைவர் எனக்கு அனுமாஷ்ய சக்தி இருக்குன்னு என்ற மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக அதை சுற்றி ஒரு சடங்கு முறையை உருவாக்கி மக்களை வந்து வழிபட வைத்து, அந்த வழிபட வைக்கும் போது நான் என் வழியாக தான் நீ வழிபட வைக்க முடியும் என்ற ஒரு தன்மையை வந்து ஆங்கிலேயர்கள் பல நாடுகளில் போய் ஆய்வு பண்ணும்போது இந்த ஃபெட்டிசிசம் வந்து என்ற வார்த்தையை வந்து காயின் பண்ணுறாங்க. ஒரு உயிரில்லாத பொருட்களுக்கு அந்த குழுக்கின் தலைவன் நான் உங்களை அடிமைப்படுத்துவதற்கான பயன்படுத்துகிற கருவியல், அவ்வளோதான். அப்போ அந்த பொருளோட தன்மையை பற்றி பொதுமக்களுக்கு போய் சேராது. அது அனுமானுஷ்ய சக்தி உள்ளது, சர்வ ஆற்றல் படைத்தது, ஆனால் அது என் கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் நீ என் கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சர் தான் எல்லா அடிப்படையிலையும் பல மக்களை வந்து அடிமைப்படுத்துக்கான பயன்படுத்திய கருவிகள். ஆனால் நம்ம சூர்யா சேவியர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கீழடியில் இருக்கிற மக்களுக்கு அந்த தேவையே இல்லை. பல்வேறு அகழ்வாராய்ச்சி ஆனதுக்கப்புறமும் தமிழர்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபெட்டிசிசம் மாதிரி பொருள்களை வந்து யாரும் கண்டுபிடிக்கல. முழுமையான பகுத்தறிவாதிகளாக தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கார்கள் என்ற தரவுகள் அடிப்படையில் தான் அவர் மதுரையோட அவரோட வரலாறை வந்து கொண்டு போகிறார். அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழடியிலேருந்து ஆரம்பித்து பல்வேறு இனக்குழுக்களாக நம் தமிழ் மக்கள் செயல்பட்டு, பிறகு கடையெழு வழங்கல்கள், அப்புறம் 3 அரசுகள், சேர சோழ பாண்டிய அரசு, பல்வேறு அரசியல் சமூக அரசியல் மாற்றங்களை வந்து மன்னர்களின் முறை அடிப்படையில் வந்து திருப்புறக்கன்றத்தை வச்சு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்டரியை வந்து அழகாக கொண்டு வந்துட்டார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, ஆரம்பத்தில் எப்படி நில புவியீர்ப்பு ஆயிருக்கு, எப்படி மலைகள் உருவாயிற்று என்று அவர் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் குன்றம் என்ற அடிப்படைக்கான ஒரு ஜாகிரபிக்கல், ஒரு நேஷனல் ஜாகிரபி சேனல் மாதிரி நம்மளை கொண்டு போய் ஒரு நம்ம வாழ்க்கையில் நிறைய ட்ராவல் பண்ணிப்போம் தமிழ்நாடு முழுக்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துலையும் ஒரு லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம அதை கிராஸ் பண்ணியிருப்போம். இந்த லொக்கேஷனை நீ போனனா இந்த ஹிஸ்ட்ரி உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி பல்வேறு எடுத்துக்காட்டோட அவர் வந்து படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. முக்கியமாக ஒரு இடத்துல வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்பாட்டை சொல்கிறாரு. அது பயங்கர வியாபாரம் இருந்தது படிக்கும் போது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ தஞ்சாவூர் மன்னன் செப்பேடு கிபி 1614 வந்து ஒரு வைதீக சமய பெண் வந்து தஞ்சாவூர் காட்டுப்பகுதியில் கல்வர்களால் வழிமடிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பக்கீர் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அந்த கல்வர்கள்கிட்டேருந்து அந்த பெண்ணை காப்பாற்றும் போது அவர் வந்து இறந்துடுறாரு. அந்த பொண்ணு அங்கே இறந்துடுறாங்க. அது எங்கன்னா அந்த தர்கா அதுக்காக உருவாக்கியிருக்காங்க மக்கள், அவர் மரியாதை செலுத்திருக்காங்க. அது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மேற்கில் உள்ளது. ஆசம். நாங்கள் மெடிக்கல் காலேஜ் போவோம், பேஷண்ட்டை பார்ப்போம், ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் ஒரு மத நல்லத்துக்கான அடையாளம் சின்ன எடுத்துக்காட்டு. இது மாதிரி பல்வேறு எடுத்துக்காட்டு நரேட்டிவ் வந்து ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காரு.
இன்னைக்கு செந்தில்வேல் சொல்லிட்டு போன மாதிரி தான் எப்படி வந்து நம்ம வந்து முகமது நபிகள் வரலாற்றுக்கு வரும் சீரா பொன்னாரத்தில் உமரப்புல்வர் தர்கா பற்றி எனக்கு கதை சொன்னார். உங்களுக்கு சிஎஸ்ஐ கல்யாணி அப்படிதான். கல்யாணி என்பது ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெண். அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்திருக்காங்க. அப்போ மிஷினரிஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்சஸ் ஒரு டாக்டர் வந்து அவங்கள வந்து இன்ஃபர்டிலிட்டி ஒர்க் அப் பண்ணி குழந்தை பேர் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த நிலத்தை மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. அது சிஎஸ்சி கல்யாணியோட மருத்துவமனையோட வரலாறு. அப்போ இங்கே ஊறி போன வரலாறு என்பது நம்ம இயல்பு பகுத்தறிவு சிந்தனை கீழிலிருந்து நம்மக்கிட்ட இருக்குது. பல்வேறு கதைகள் வந்தாலும், பல்வேறு இதிகாசங்கள் பொய் புரட்டுகள் வந்தாலும், இந்த மத நல்லிணக்கத்தோட ஒரு சகோதரத்துவ உணவு இயல்பு வந்து தமிழர்கிட்ட உறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால தான் இன்னும் தெரியல, பல்வேறு காலகட்டத்தில் இந்த மன்னர்கள் பண்ணுற அட்டூழியங்களை அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்கு. மன்னர்கள் பற்றி பெருமை பேசுகிற சில தமிழ் தேசியவாதிகள் வந்து தரவுகள் கொண்டு இந்த மன்னர்கள் வந்து எப்படி வந்து நான் சொன்ன இந்த ஃபெட்டிசிசம், இந்த ஃபெட்டிசிசத்துக்கு அவங்க விலை போய் அடிமையாக்கி எப்படி அவங்க மூட நம்பிக்கை சிந்தனையினால் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வந்து எப்படி வந்து காலியாயிருக்காங்க, எப்படி இருண்ட காலம் களப்பிரர்களோட இருண்ட காலத்தை பற்றி அழகாக ஒரு பத்மாவதி அவர்கள் இந்த நூலுக்கு அறிமுக உரை கொடுத்தவங்க வச்சு களப்பெரியர்கள் காலத்தில் வந்து எப்படி லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மன்னர்கள் வந்து அட்டூழியம் பண்ணி வெறும் பிராமணர்களுக்கு லேண்ட் டிரான்ஸ்ஃபரை திருப்பிய மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தனால்தான் இருண்ட காலம் என்ற தன்மை வந்ததுக்கான அடிப்படையை சொல்கிறது தன்மையாக இருக்கிற போது, பிறகு இந்த 7 இனக்குழுக்கள்லாம் வள்ளல்களை வந்து இவங்க எப்படி போட்டு தரலாங்க இந்த பேரரசர்கள் அப்படின்னு ஒரு அந்த நரேட்டிவும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட வச்சு, அதே நேரத்தில் பகுத்தறிவு சிந்தனை நிரம்பிய தமிழர்கள் இருந்தனால நம்ம எப்படி பௌத்த நெறியும் சமண நெறியும் எப்படி நம்ம வந்து உள்வாங்கி நம்ம வந்து சிறப்பு பெற்றிருக்கோம். அப்போ ஒரு திருப்பரங்குன்றத்தில் வந்து வெறும் மலை, இயற்கையான மலை, அறிவியல் ஆய்வு தன்மையோட கீழடி தன்மையோட தமிழர்களோட வளர்ச்சி, பிறகு வெவ்வேறு நம்பிக்கைகள் பால் அது எப்படி ஒரு சமண இடமாக இருந்திருக்கு. ஒரு இடத்துல வந்து அயோத்திதாச பண்டிதரோட கூறுகள் எடுத்து எப்படி அந்த தீபங்களை வந்து எப்படி வந்து அப்போ பௌத்தவர்கள் வந்து மக்கள் பயன்படுத்துக்காக செக்கெண்ணை கண்டுபிடித்து விளக்குகளை உருவாக்கி எப்படி மக்களோட உடல்நலங்களை பாதுகாத்த வரலாற்றோடு ஒப்பிட்டு, பிறகு வைணவம், அதுக்கப்புறம் சைவம், பல்வேறு சித்தாந்தங்கள் உள்ளடக்கிய பல்வேறு கால நடவடிக்கைகள் இருந்தாலும் மக்கள் வழிபாட்டில் உணர்த்தோட ஒரு இன வகையான ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் அனைவரும் சுமமாக சமத்துவமாக ஒன்று கூடி வாழ இந்த சூழலை வந்து அழகங்க அழகாக இந்த நூலில் வந்து படம் பிடிச்சு காமிக்கிற பல்வேறு எடுத்துக்காட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட இங்கே கொடுத்துருக்காரு. என்னன்னா அவருக்கு எழுதும் போது அவருக்கு எல்லாத்தையும் அதில் உள்ள பொருத்தினோன்னு ஒரு வெறி பார்த்தேன் நான். அதை படிக்கும் போது அந்த வெறி இயல்பான வெறி தான். அப்புறம் வரனால தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த திருப்பரங்குன்றத்தோட கேஸ் டிஸ்கஷன் பற்றி நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க, பார்த்துட்டீங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போல அவர் என்ன பண்ணிருக்காரு, வாசிப்பு பண்ணுறவங்களுக்கு நீ இந்த சூழலில் இந்த பார்வையில் இந்த இஷ்யூவை நீ பார்த்தனா எது உண்மை, எது பொய், எது நியாயம், எது அநியாயம். அப்போ நீதிமன்றங்கள் நீதிமதியை வந்து இந்த புக்கு வந்து டேட்டாவோட தாராக கிழிச்சு போட்டுச்சு. இந்த நூலை படித்த திருப்பரங்குன்றத்துக்கு நீதிமன்ற நீதி வழங்கிய நீதிபதிகள் இந்த ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறேன், தயவுசெய்து புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா நீங்களே உங்களோட தாழ்வு மனப்ப உங்களுக்கு சித்தாந்த கொள்கை நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் அதை படித்து சில பேர்லாம் கோர்ட் சொல்லிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிற வாய்களுக்கு அவர் வந்து டாராக கிழிச்சு கொடுத்துருக்கான கோபத்தை வந்து இந்த நூல் கொடுக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாடு உள்ள இருக்கிற சித்தாந்தத்தில் ஊறிய திராவிட சித்தாந்தத்தில் ஊறிய பெரியாரின் ஆட்கள் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று எடுத்தாங்கன்னா நிறுத்தி நிதானமாக 360 டிகிரியில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான். ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்து சமய நலத்துறையோட வரலாறு கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் சனாதனத்தை பற்றி, சனாதன தர்மம்னா அது வந்து கோச்சிக்கிறாங்களே எல்லாரும், ஆனால் சனாதன தர்மம் தான் மனு தர்மம்,
சனாதன தர்மத்தின் அடிப்படையில் வர்ணாசிரம தர்மம் தான் அதான அடிப்படை என்று அவங்க ஆளுங்க சங்கராச்சாரியர் உட்பட அவங்க ஆளுங்க எங்கெங்கெல்லாம் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சீர்திருத்தவாதிகள்லாம் அப்போ பேசிக்கிறாங்க, சனாதனம் பொதுவாக இருக்கணும், வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு. சீர்திருத்தவாதிகள் அந்த இந்து மதத்தில் இருக்க சீர்திருத்தவாதிகளை குறை சொன்ன சில சங்கராச்சாரியர்களோட டேட்டாலாம் கொடுத்து, நீங்கள் சொல்கிற சனாதனம் என்பது கவாய் மேலே செருப்பு விடுறதுல அதுதான் அப்பயும் சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் ஒரு புது டெஃபினேஷனாக நீங்கள் விளக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் வரலாற்று ரீதியான டேட்டாவோட ஒரு சாப்டரில் முழுமையாக அது கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ என்ன புரியுதுன்னா, இந்த தரவுகள் அடிப்படையில் ஃபேக்சுவல் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணும் போது இதை வாங்கிட்டு அவங்க அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்களே, ஒரு தரையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு தரையும் நம்ம ஒரு டேட்டாவை கொடுப்போம், அவங்க பொய் சொல்லுவாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த பொய் அப்போ ஒரு பெரிய ஒரு பெருசளவு ஏற்பாடு பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற ஒரு எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்னா, அந்த ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் டேட்டா எல்லாமே அவனுக்கு தெரியும். அந்த இவர் என்ன பண்ணியிருக்காரு, மேப்பிங் கூட பண்ணியிருக்காரு. எப்படி இந்த ட்ரிக்னாமெட்ரி அடிப்படையில் பிரிட்டிஷ் சர்வே மேப்பிங்லேருந்து கூட இந்த புக்கில் ஒரு சாப்டர் வச்சுருக்காரு. எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஆனால் தெரிஞ்சும் அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம வந்து இங்கே வந்து என்ன பிளான், வட இந்தியாவில் இந்த முஸ்லீம் ஹிந்துவோட பிரிவினையோட வழிகளோட வெளிப்பாடு இருந்தனால ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன மாற்றிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற உழைக்கும் மக்களாக இருக்கிற பிற்படுத்த மக்கள், பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்களை இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக நிற்க வைக்கிறது ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க தேர்தல் வெற்றி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கு. எப்போ போனாலும் ஏதாவது ஒரு எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் நான் பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவன் பேசுவார். பிறகு என்ன பண்ணால் இஸ்லாமிய விருப்புணர்வுக்கான சில நடவடிக்கைகள் நடக்கும். பிறகு இவங்க எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உழைக்கும் மக்கள் வழிபடுற தன்மை உள்ளது இங்கே முருகர் வழிபாடாக பார்க்குறாங்க, இல்லை சிவன் வழிபாடாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஏவுகணை வீசக்கூடாது, இந்த பொய்யில், இந்த விஷமத்தான பொய்யில் அறிவில் அற்ற தன்மை இல்லை, பகுத்தறிவு இல்லாத சிந்தனையில் இருக்காத ஏழை எளிய விளிம்புநிலை மக்கள், பக்தர்களாக இருக்கிற ஏழை எளிய விளிம்புநிலை மக்களை இஸ்லாமிய விருப்புணர்ச்சி ஈட்டுவதற்காக அவங்க வந்து இங்கே ராமர் கொண்டு அதை அரசியல் பண்ண முடியாது, ஆனால் முருகர் கொண்டு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இஷ்யூ எடுத்திருக்காங்க. அப்போ முருகர் வழிபாடு என்பது ஏழை எளிய மக்களோட தமிழர்களோட வழிபாடாக இருக்கிற தன்மையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நூலே அழகாக சொல்கிறார், எப்பவெல்லாம் பௌத்துவ சமண நெறியில் நம்ம சில பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அந்த பழக்க வழக்கங்களை மாற்ற முடியல, வெறும் ஹெட்டிங்ஸை மட்டும் எப்படி மாற்றுறாங்களோ, எப்படி மன்னர்களை வைத்து அவங்க வந்து நம்ம மேலே சித்தாந்தங்களை மேலே திணிக்கிறாங்களோ, ஏன்னா அதுதான் அவங்க ப்ளாய், பவர் கேப்சரிங், அவ்வளோதான். எனக்கு என்னென்ன இந்த நூல் படிக்கும்போது, ஒருவேளை எடப்பாடி இந்த முதல்வராக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க, எடப்பாடி முதல்வராக இருந்திருந்தா என்ன நிலையாக ஆயிருக்கும்னு யோசிச்சிருக்கேன். ஆமாம், அப்போ நான் தமிழ் மக்கள் பார்த்து இந்த விவாதத்தை வைக்கிறேன். நான் அப்போ இங்கே ஒரு திராவிட சித்தாந்தத்தில் ஊறி போன ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் பாதுகாவலராக இருக்கிற காரணத்தினால்தான் உங்களோட அந்த சதி வேலை தகற்றப்பட்டது, உங்கள் ஃபார்முலா ஃபெயிலியர். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாதான்னு நினைப்பான். நீங்கள் பவர் இருந்தால் தானே பிரச்சனை, எங்களோட லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், இங்கே இருக்கிற பிற்படுத்த மக்கள், இங்கே மிகவும் பிற்படுத்த மக்கள், இங்கே இருக்க மலைவாழ் மக்களை வட்டார வழிபாடை நாங்கள் வந்து இஸ்லாமியர் மார்க்கத்துக்கு எதிர்ப்பாக நிற்க வைக்கிறதுக்கான ப்ளாயை வந்து நாங்கள் உடைச்சிட்டே இருப்போம். அப்போ அந்த உடைக்கிறதுல, அந்த பாதுகாப்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு இந்த புக் ஒரு அருமையான புக். ஸோ அப்போ இந்த நூல் வந்து நம்ம வந்து இந்த வாசிப்பு என்பது வெறும் ஒரு திருப்பரங்குன்றம் ஒரு டாபிக் தான். அவர் அது கிளவராக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த அரசியலை வந்து இங்கே வந்து அவனுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க, இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, 2500 வருஷமாக அவங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க
அதை தமிழ் மக்களே யோசிங்க. உங்களுக்கு ஒரு பகுத்தறிவு பின்னணி இருக்கு. சரி, பகுத்தறிவு வர இல்லையா, உங்களுக்கு ஒரு மத நல்லிணக்கம் பின்னணி இருக்கு. மத நல்லிணக்கம், ஒரு சகோதரத்துவ பின்னணி இருக்கு. பல்வேறு எடுத்துக்காட்டுல வந்து இஸ்லாமியர்களும் தமிழர்களும் இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணையப்பட்டிருக்காங்க. ஏன்னா நபிகள் நாயகம் சொன்ன ஒரு பொது உடைமை கருத்துக்களோ, இல்லை பௌத்தம் சொன்ன ஒரு பொது உடைமை கருத்துக்களோ, இல்லை சமணம் சொன்ன ஒரு பொது உடைமை கருத்துக்களோ, ஏன் சில முற்போக்காக சில சைவத்திலும் வைணவத்திலும் இருக்கிற ஒரு சார்புடைய கருத்துக்களோ ஒன்று சேர்த்து தான் தமிழ் சமூகம் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறது. தயவு செய்து உங்களோட ஆன்செஸ்ட்ரல் மெமரியை வந்து நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு கலெக்டிவ் மெமரி இருக்கு, அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்கு, அது தமிழ் கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப அதை நினைவுபடுத்தினார். யார் நினைவுபடுத்திருக்காங்கன்னா பெரியார் நினைவுபடுத்திருக்கார், எங்க அண்ணன் நினைவுபடுத்திருக்கிறார், திராவிட இயக்கங்கள் நினைவுபடுத்தியிருக்கு. அப்ப இந்த மாதிரி களம் அமைக்கும் போது இங்க ஒரு அரசாணையில் ஒரு மதசார்பற்ற கொள்கை உள்ள ஒரு உண்மையான திராவிட சித்தாந்த ஒரு முதல்வர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாக்க வேண்டும். இந்த சதி வேலைக்காக இந்த ஒரு நூல் ஒரு வழிமுறையாக அவர் வந்து இந்த புக்கை கொடுத்திருக்கார். இறுதியான செய்தி தோழர்களே, என்னன்னா இப்போ பல இந்த மாதிரி இஷ்யூஸ் அவனுக்கு அஜெண்டாவில் இருக்கும். மேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பல்வேறு ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவானுங்க. அந்த ஸ்பாட்ஸில் வந்து இந்து முன்னணி போன்ற அரசியல் கட்சிகள், சமூகத்தில் பயணிக்கிற இந்த வேல் கொண்டு எல்லா வகையான ஆளுங்களை வந்து ஏவி விடுவாங்க. அது நீதிமன்றங்களும் அதை பயன்படுத்துவாங்க. அப்போ நீதிமன்றங்கள் பயன்படுத்தும் போது மார்க் கேலண்டர்னு ஒரு ஆய்வாளர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீதிமன்றங்கள் முக்கியமாக உச்ச நீதிமன்றங்களோட தீர்ப்புகள்லாம் அவர் வந்து அசஸ் பண்ணுறாரு. அவர் அசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, நம் இந்தியாவில் இந்த சுதந்திரம் பெற்ற பின், குடியரசான பின், அவர் வந்து ஒரு 50 வருஷம் எடுத்துக்கிறார், 1950 to 2000 வரைக்கும். இது வரைக்கும் அவருக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் அசஸ் பண்ணுறாரு. அப்போ அசஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம் நாட்டில் உள்ள நீதிபதிகள் வெறும் சில பேர் தான் அவங்களோட உண்மையான ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பூர்வீக தன்மையில் உருவான அறிவு இருக்குல்ல, அது அறிவுன்னு சொல்ல முடியாது, அவங்களோட கொள்கை சித்தாந்தம், பூர்வீகம் என்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு, அதுதான் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸில் முன்னோக்கி இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இங்கே வந்து நீதியோ இல்லை நியாயமோ நீதிமன்றங்களில் வந்து இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வெகுஜன மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை இழக்கும் செயலாக இது செயல்பட்டிருக்கா இல்லையா? என்னப்பா இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்க, என்னப்பா இது, என்ன இது இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்க? அப்பா லேண்ட் கோர்ட் சொல்லிடுச்சுல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், கோர்ட் சொல்லிடுச்சுல, யார் சொன்னது, எந்த ஜட்ஜு சொன்னது, எந்த சித்தாந்தத்தை உடையவர், அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவருக்கு முன்னாடி ஒரு எப்படி அவர் அவுட் ஆஃப் த வே ஒரு மனு தர்ம கோட்பாட்டுக்காக ஒருத்தர் வந்து பாதுகாத்திருக்காரு, அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு அதை நடைமுறைப்படுத்தி கீழே வந்து ஆளுங்க ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். இன்னும் பல்வேறு சேலஞ்சஸ் நமக்கு வரப்போகுது, பல்வேறு ரூபத்தில் வரப்போகுது. ஏன்னா இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு நம்ம தயாராகுவோம் என்றதுக்காக இந்த நூல் நமக்கு ஒரு முக்கியமான காலத்தின் தேவையான ஒரு பொக்கிஷம் சொல்லலாம், பாதுகாப்பு சொல்லலாம், டேட்டா ட்ரிவன் டெக்ஸ்ட் புக்னு சொல்லலாம். இந்த புக் மஸ்ட் ரீட் பை எவ்ரி ஒன். நன்றி, வணக்கம்.